வணக்கம் மக்களே. இன்று நான் ரோட்டில் நின்றுக்கிறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸு போய்க்கிருந்துச்சு. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நின்று பேசிக்கே இருந்தேன். எனக்குள்ளே பசங்களோட பேசிக்கே இருந்தேன். மறுபடியும் பார்த்தா அந்த ஆம்புலன்ஸு கிராஸ் பண்ணி போச்சு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, என்னடா இந்த ஆம்புலன்ஸ் நம்ம பேசிக்கிறக்கையில் குறுக்க அந்த ஆம்புலன்ஸ் போச்சு. ரிட்டன் நம்ம பேசிக்கே இருக்கோம், மறுபடியும் இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே விட்றானே, என்னடா காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா டிஎம்கேயோட சதி. இந்த டிஎம்கே இருக்கு பாருங்கள், ஆம்புலன்ஸ் விட்டால் மட்டும் போதாதுன்னு சொல்லி பின்னாலே பஸ்ஸு வருது, ராலி வருது, ஒருத்தன் பைக் பாருங்க. ஒரு மனுஷன் ரோட்டில் இருந்து பேசக்கூட முடியலைங்க. நாங்கள் என்னங்க நடக்குது? அது போகிறான், சும்மா போகிறான்னா ஆறு நடிக்கிறேன், ஆளை நுப்பாட்டி பசை நுப்பாட்டி ஆளை ஏற்றுறேன், என்னென்ன தெரியலை. ரொம்ப கொடூரங்க. இந்த டிஎம்கேயோட ஆட்சி ரொம்ப மோசமாக நடக்குது. நான் கூட எடப்பாடி ஐயாவோ திரு விஜய் அவர்களோ சொல்லும்போது கூட நம்பலை. இன்றைக்கி நான் பேசிக்கிருக்கேங்க, ஆம்புலன்ஸ் குறுக்க போதுங்க. ரோட்டோ நின்று பேசிக்கிருக்கேன், போய்க்கிருக்குங்க. இது எப்படிங்க போகலாம்? ஒரு மனுஷன் பேசிக்கிருக்கையில் ஒரு தனி மனித சுதந்திரமே கிடையாதா? அது எப்படிங்க நம்ம பேசிக்கிருக்கையில் ஆம்புலன்ஸு சைலன்ஸை போட்டு யூன்னு எப்படிங்க போகலாம்? இது முழுக்க இதோட திராவிட கழகம்தான் இதுக்கு காரணம். இது சதி வந்து இதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆமாங்க, ஏன்னா இப்படியெல்லாம் நாட்டில் நடந்துக்கிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், நம்ம கரூரில் மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் கட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே யாருமே டிரான்ஸ்பார்ட்டில் ஏறலை, அதனால் கட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் கட் பண்ணாங்க, அங்கே டிரான்ஸ்பார்ட்டில் ஏறினாங்க. ஏன் ஏறினாங்கன்னா அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். டேய் பூமுட்டை ஜனங்களா, ஏன்டா இப்படி பைத்தியக்காரங்களாக இருக்குங்க? ஒரு டிரான்ஸ்பார்ட்டில் ஏறினா அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணாமல் அப்புறம் ஒன்று சாகட்டும்டாடா விடுவான். அவனும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து உயிரை பணைய வச்சுக்கிட்டு இங்கே எத்தனை பேர் சாவாங்க என்ன ஏன்னு பதட்டத்தில் பதுப்பேச்சு போயிருக்கையில் நீங்கள் என்னடாடா அதை வச்சு அரசியல் காட்டுறங்க, டிஎம்கேவோட சதின்றங்க, திமுக தான் காரணம்ன்றங்க, செந்தில் பாலாஜி எப்படி டயத்துக்குள்ளே வந்தாருன்றங்க. சரி, செந்தில் பாலாஜி டயத்துக்குள்ளே எப்படி வந்தாருன்னு கேட்குற ரைட்டு. ஐநூறுக்குள்ளே தானே இருந்தா விஜய், புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன் எல்லாம் நீங்கள் ஐநா தானே இருந்தாங்க. உங்களால் ஏன்ப்பா அங்கே ஆஸ்பத்திரி போக முடியலை? ஏன் போக முடியலை? செந்தில் பாலாஜி உள்ளூர்காராள், அவர் கூட காமன் நேரத்தில் வந்துட்டார். நீ அவருக்கு முதல்ல போயிருக்கணும். என் தொண்டை இறந்துருக்காண்டா, என்னை நம்பி வந்த இறந்து போய் கிடக்காண்டா, எனக்காண்டி வந்தவன், என்னோட ரசிகன், என்னோட கட்சி தொண்டை, என்னை நம்பி வந்து பார்க்க வந்தவனுக்கு நீ அவனுக்காண்டி நீ போலீஸ் கைது பண்ணாட்டினா நான் போய் பார்ப்பேன்னா மக்களோட மக்களாக நிற்பேன்ல நீ போயிருக்கணும். நீ என்னமோ மயிர் போச்சு போடா அப்படின்ட்டு நேராக திருச்சி ஏர்போர்ட் போய் அங்கே பத்திரிக்கையாளருக்காக சார் 30 பேர் இறந்ததுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் எனக்குனேன்னு சிவனேன்னு போய்க்கே இருக்க. நியாயமா? கேட்டால் செந்தில் பாலாஜியோட சதி கூட்டுது. அந்த பிஸ்மியெல்லாம் இருக்காரு. ஐயோ அப்பா, அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது அனுமதி கொடுக்க வந்து இந்த பிஸ்மி அவர் சொல்லிக்கே இருப்பார். டிஎம்கே தாங்க முழுக்க இது வந்து பொறுப்பு. விஜயை பார்த்து பயப்படுது. அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தா எங்கே டிவிக்கே வளர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி மக்கள் ஒவ்வொரு நாளும் விஜய் காட்டி கூடுற கூட்டத்தை பார்த்து அப்படியே மிரண்டு அடிங்கி போய் இருக்காங்க டிஎம்கே. விஜயோட ஒவ்வொரு நாள் எழுச்சி வந்து விஸ்வரூபம் எடுக்கிற அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், அவர் காலை முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டார், அப்படி எப்படின்னு பாவத்தை அவனுக்கு உஸ்பேற்றி விட்டு இந்த அரசாங்கத்து மேலே பயங்கரமான குறைய சொல்லி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க.
ஒரு இது கொடுக்கல, நினச்ச இடத்த கொடுக்கல, அவங்களுக்கு பெர்மிஷன் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க, அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்களே. இன்றைக்கியே உட்காந்துக்கிட்டு அதுக்கு மாற்று இதாக பேசுகிறேங்க. மாற்று கருத்து எதுக்கு பேசுகிறேங்க? இன்றைக்கி உட்காந்து அவங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லை, நாங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல, இது முழுக்க அவங்க தான், இது முழுக்க அரசாங்கத்தோட பொறுப்புன்னு இன்றைக்கி எதுக்கு இப்படி இன்றைக்கி திடீர்னு அப்படியே சோறு சாப்பிட்டோம்னா அப்படி எவனுமே பேச மாட்டேன், மாற்றி எவனும் பேச மாட்டேன். நீங்கள் என்னடாண்டா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பச்சோந்தியை விட கேவலமாக மாறி பேசுகிறாங்க. என்னடா பொழப்புது? எங்கே இருக்குங்கெல்லாம்? ஏன்னா ஒரு முதலமைச்சர் வராரு, அவர் இது அரசியலாக்க வேணாம், இது யார் மேலும் குற்றல, மக்கள் நெரிசலில் ஈடுபட்டு இறந்துட்டாங்க, இது ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லி கனத்தையத்தோடு போகிறோம்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். நீங்கள் என்னடானா விடியுங்குள்ளே இதுக்கு பின்னணி செந்தில் பாலாஜி இருக்கார். என்னங்கடா உங்கள் குடும்பம்? ஏன் நீங்கள் போய் அதுக்கு முன்னால் பார்க்கவே இல்லையா அந்த இடத்த? உங்களுக்கு என்ன தெரியாதா? இந்த இடம் இப்படி இருக்குது, இதுக்குள்ள இத்தனாயிரம் பேர் கூடுவாங்க செய்வாங்கன்றதெல்லாம் தெரியாதா? கேட்டால் அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்கிறது. ஏன் அரசாங்கம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? இது முன்னால் விஜய்க்கு ஏற்கனவே இத்தனை இடங்களில் இப்படி கூட்டம் கூடினது, இங்கே கூடும் அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு பழியை போடுறது. அது இவங்களுக்கு வந்தால் ரத்தம், இன்னொருத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியும். இவங்க பேசுகிற பூரா அப்படி. போய் பார்த்தாலும் எப்படி பார்க்க போச்சு, எப்படி தெரியும் டக்குன்னு வரப்போச்சு அப்படின்றது. பார்க்கலன்னா மக்கள் 40 பேர் உயிர் சூறையாடப்பட்டு போய் இறந்து போய் கிடக்காங்க, ஆனால் ஸ்டாலின் அங்கே சொகுசாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று சொல்கிறது. உங்களை திருத்தவே முடியாடா. நீங்கள்லாம் கேட்டால் ஜேர்னலிஸ்ட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லி உட்காந்துக்கு ஆளுக்கு ஒரு கம்பி கட்டுற கதை சொல்கிறேங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் நடுமண்டையிலே பேச விரும்பலை. நன்றி.